கும்பராசிக்குண்டான ஆணி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இத்தனை காலகட்டங்கள் குரு பார்வை ராசிக்கு இருந்துச்சு. இப்ப குரு பார்வை விலகிருச்சு. ஆனாலும் குரு யாருன்னா ரெண்டாம் அதிபதி தன்னுடைய சொந்த வீட்டை பாக்குறது பணத்துக்கு வருமானத்துக்கு ஏதோ ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துரும். தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் கொடுத்துருவாரு. ஆனாலும் சனி இந்த இடத்த, அதாவது குரு இந்த இடத்த பார்க்கறதுனால கொஞ்சம் ஏழரை சனி முடிவுல இருக்கிறதுனால கொஞ்சம் எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்வது என்பது ரொம்ப நல்லது அப்படிங்கிறதும் எடுத்துக்கலாம். 3 மற்றும் 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 4ஆம் வீட்டுல இருக்கிறதுனால இந்த மாதம் நீங்க என்ன முயற்சி செய்தாலும் நடக்குங்க. எதை நோக்கி பயணப்பட்டாலும் அது சக்சஸ் ஆகும். என்ன விஷயத்தை தொட்டாலும் தொட்டதெல்லாம் பொண்ணாக போகுது. தொழில் நல்லா இருக்குங்க. ஏன்னா 10 குடையவர் ஆகிறாரு இல்லையா, அவர் 4ஆம் வீட்டுல இருந்து தொழில் ஸ்தானத்தையே பாக்குறாரு இல்லையா, அப்ப தொழில் வளரப்போகுதுன்னு அர்த்தம். இப்போ கும்பத்துக்கு பாத்துட்டீங்கன்னா தொழில் போயிருக்கு, வேலை இல்ல, தொழில்ல லாபம் இல்ல, தொழில் ஸ்தானத்துக்கு போறக்கே பிடிக்கல, போனாலே ஒரு மனசு சரியா இல்ல, அவங்க ஒரு நெகட்டிவ் இருக்கிற மாதிரியே இருக்கு. இப்படிங்கிற நிறைய ரீசன் கும்பத்துக்கு இப்ப இருக்கும். பயப்பட வேண்டியது இல்ல. தன்னுடைய சொந்த வீட்டையே செவ்வாய் பார்க்கறதுனால இந்த காலகட்டங்கள்ல குருவையும் சனி பார்க்கறதுனாலையும் 10ஆம் இடத்தையும் தொழில் ஸ்தானத்தையும் குரு பார்க்கறதுனால தொழில் இருக்கக்கூடிய இருள் எல்லாம் விலக போகுது. தொழில் இருந்த வந்த சங்கடங்கள் எல்லாம் விலக போகுது. தேவையில்லாம இருந்து வந்த விஷயத்துல இருந்த மனக்குழப்பங்கள் குறைய போகுது. தொழில் வளர்ச்சிக்குண்டான ஒரு நல்ல பாதையை கண்டிப்பாக இந்த மாசத்துல இருந்தே நடக்கும் அப்படிங்கறதுதான் உண்மை. அப்ப 10 குடையவரை 10ஆம் இடத்து செவ்வாய் பாக்குதுன்னா அப்பா மூலமாக வருமானம் கிடைக்கும், மனைவி மூலமாக சொத்து பத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாம இருந்து வந்த மனைவி சொத்துக்கள் வருமா, கணவர் சொத்துக்கள் வருமா, அதுல ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே இப்ப ரிலீஃப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்ப அதை பத்தி பேசுங்க, கண்டிப்பா கிடைக்கும். இந்த மாசம் உடம்பு நல்ல ஆரோக்கியமா இருக்குங்க. உடம்புல ஜிம்முக்கு போலாம்னு நினைச்சிருப்பீங்க, உடம்புல யோகா பண்ணலாம், உடம்புல ஃபிட்னஸ் பண்ணிக்கலாம் நினைப்பீங்க, உணவு கரெக்டா எடுத்துக்கணும்னு நினைப்பீங்க. ஏன்னா நமக்கு இப்படி இருக்குது, நம்ம மனசு வீணா போச்சு, உடம்பு வீணா போச்சு, இனியாவது நல்லா இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாமே நிறைய வரும். அதே போல வீடு சார்ந்தது, ஏதாவது வீடு வாங்கலாம், சொத்துக்கள் வாங்கலாம், வண்டி வாகனங்கள் வாங்கலாம். ஏன்னா 4ஆம் இடங்கள் அதுதானே. அதெல்லாம் அந்த எண்ணங்கள் எல்லாம் நிறைய ஏற்படுத்த 4ல் செவ்வாய் இருந்ததுன்னா உடம்பு கரெக்டா வச்சுக்குவீங்கன்னு அர்த்தம். இந்த காலகட்டங்கள்ல ஒரு வீடு அமையறதுக்கு, சொத்து அமையறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் தேடி வரும்னு அர்த்தம். அடுத்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் யாருன்னா உங்களுக்கு 4 மற்றும் 9ஆம் அதிபதி. அவர் இருக்கிறது 6ஆம் வீட்டுல இருக்காரு. 4க்கு, அதாவது 4, 6 தொடர்பு ஏற்படுதுன்னா பிளஸ்ஸா சொல்லணும்னா வீட்டு லோன் வாங்கலாம், சாங்ஷனே ஆகாம இருக்குது, மேனேஜர் கிட்ட போனா மேனேஜர் மூஞ்சி திருப்பிட்டு போயிரு, இப்ப நிறைய ரீசன் எல்லாம் சொல்றீங்க இப்ப கும்பம். சோ இப்ப போய் பேசுங்க, கண்டிப்பா மேனேஜர் ஒத்துக்குவாங்க. தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம்.